ஓட்டளிக்க போறவரே கொஞ்சம் நில்லுங்கள். ஓட்டளிக்க போறவரே கொஞ்சம் நில்லுங்கள். நாடாளுமன்றம் நமக்கில்லை, கதையை கேளுங்கள். பொதுத்துறையை விற்பதை அந்த நாடாளுமன்றம் தடுக்கவில்லை. லஞ்சம், ஊழல், திருட்டை எல்லாம் தேர்தல் என்றும் நிறுத்தவில்லை. மக்கள் உழைப்பை கொள்ளையடித்து அது ஊழல் மன்றமாயிருக்கிறதே. மாட்டுக்கரியை தெருவில் வீசி கலவரம் நடத்தி வருகிறதே. பெண்கள் மீது பாலியல் வன்முறை கட்டவிழ்த்து தினம் விடுகிறதே. ஓட்டு வாங்கின கட்சிகள் எல்லாம் வேடிக்கை இங்கு பார்க்கிறதே. சட்டம் இங்கே காவியாகி கலவர கும்பல் காக்கிறதே. உரிமை கேட்டு போராடினால் புல்டோசர் வீட்டை இடிக்கிறதே. எம்எல்ஏ எம்பியை விலைக்கு வாங்கி மாற்று சந்தை ஜோராய் நடக்கிறதே. பாபர் மசூதியை இடித்து தள்ளி ஞானவாபியை நெருங்குதே. மத சார்பினை பேசினாலே பாரத் மாதாக்கு கத்துதே. தேச ஒற்றுமையை பேசினாலே இந்து வெறியை இங்கு தூண்டிடுதே. பாசிசம் வருவதை ஓட்டு போட்டால் தடுத்து நிறுத்த முடியாது. பாவம் வந்த சுட்டு விரலுக்கு காவி பயங்கரம் தெரியாது. ஹிட்லர், முசோலினி வரிசையில் மோடி சர்வாதிகாரம் வருகிறது. அதை வீழ்த்திட தேர்தலை புறக்கணித்து மக்கள் எழுச்சியை கோரிடுதே. ஓட்டளிக்க போறவரே கொஞ்சம் நில்லுங்கள். நாடாளுமன்றம் நமக்கில்லை, கதையை கேளுங்கள்.